வணக்கம். இன்னைக்கு மனச ரொம்ப உறுத்துற ரொம்ப வேதனைப்படுத்துற ஒரு விஷயத்த பேச வேண்டியிருக்கு. சினிமா நடிகைகளை பொது வெளியில ரொம்ப கொச்சையாக விபச்சாரிகள் மாதிரியும் நடிகர்கள் எல்லாரும் ஏதோ மாமா வேலை தான் பண்ற மாதிரியும் இவர் பார்க்காத ஒரு விஷயத்த ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அவர் சொல்லியிருக்கிறத வன்மையா கண்டிக்கிறார். கூவத்தூர் விவகாரத்தை பத்தி நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ ரீசெண்டா சேரன் அவர்களும் நடிகை சிம்மை அவர்களும் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நிலையில இப்போ கஸ்தூரி அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். அந்த வீடியோவோட ஓப்பனிங்லே அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்பவே வேதனையா இருக்கு. ஒரு சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒருத்தவங்களை பத்தி எப்படி அவதூறா பேச முடியும்? சோ இது உண்மை இல்ல, இது பொய் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ற இடத்துல யாருமே இல்ல. எல்லாருமே நேர்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாய்க்கு வந்த வாரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாய் நாக்கு இருந்துட்டா எல்லாமே பேசிடுவீங்களா? சோ நீங்க நேர்மையா இருக்கேங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? சோ இதெல்லாம் உண்மைதானா? இதெல்லாம் உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா வந்து மன்சூர் அலிகானோட பிரச்சனை முடிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்ப அதுக்குள்ளேயே ஒரு ஹீரோயினியை பத்தி இவ்ளோ விஷயங்கள் நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத பத்தி அதிமுக ஒன்றிய செயலாளரா இன்னைக்கு நீக்கப்பட்டு இருக்க ஒரு பர்சன் இன்னைக்கு இவ்ளோ விஷயத்த வந்து பகிர்ந்திருக்காருன்னா யார் இடம் கொடுத்தது? அவருக்கு தனிப்பட்ட முறையில அவரோட கட்சியில ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், அதை தனிப்பட்ட முறையில அவங்க சால்வ் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு ஹீரோயினியோட நேம வெளியில கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு எந்த உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனையோட தெரிவிச்சிருக்க இந்த வீடியோ சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. நீங்க பார்த்து பழகின விஷயமா இருந்தா ஓகே, பார்க்காத ஒரு விஷயத்த ப்ரூவே இல்லாதத எப்படி உங்களால வந்து பேச முடியுது? அவரே அந்த வீடியோலயே சொல்லியிருந்திருப்பாரு, இதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி. சோ பார்த்த விஷயமோ பார்க்காத விஷயமோ, கேட்ட விஷயமோ கேட்காத விஷயமோ, ஆனா அதை அப்படியே விட்டுருக்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஏன் இந்த இடத்துல நீங்க இவ்ளோ தெளிவா பேசிட்டு இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியலங்கிற மாதிரி ரொம்பவே கட் அண்ட் ரைட்டா இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருந்திருக்காங்க கஸ்தூரி அவர்கள். இன்னும் தொடர்ந்து நிறைய பேர் கண்டனங்களும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த செய்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.